Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? This video all about பொங்கல் celebration and preparation for பொங்கல் தான் பார்க்க போகிறோம். கம்பெனி ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தியானனால வீடியோ எடிட் பண்ணி கரெக்ட் டைமுக்கு போஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஐ எம் சாரி. இந்த வீடியோவில் எங்கள் ஃபேமிலி எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தை திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கலை எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி கூட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பொங்கல் ஃபெஸ்டிவலை 3 days செலிப்ரேட் பண்ணுறோம். அதில் ஃபர்ஸ்ட் டே போகி, 2வது நாள் தைப்பொங்கல், 3வது நாள் காணும் பொங்கல். போகி அப்படிங்கிறத கிராமத்தில் இருக்கிறவங்க காப்பு கட்டு நாள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அன்னைக்கு காலையில் 5 மணி போலவே அப்பாவும் அம்மாவும் எழுந்து களத்தை வலிச்சு விடுறதுக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நானுமே அவங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இதை எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மாட்டு சாணம், சுண்ணாம்பு, நீலம் பொடியெலாம் தண்ணியில் கரைச்சி ஆல்ரெடி இருக்க தரைக்கு பைண்டிங்காக போடுவாங்க. இதை நாங்கள் எவ்ரி இயர் போகி அன்னைக்கு மார்னிங் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற விஷயந்தான். களத்தை கம்ப்ளீட்டாக வலிச்சு முடிச்சதுக்கப்புறமா நானும் அப்பாவும் போயிட்டு ஈவினிங் காப்பு கட்டுறதுக்கு தேவையான வேப்பையில் ஆவாரம்பூ பூலாம் பொறிச்சிட்டு வந்து ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஈவினிங் தம்பி தான் காப்பு கட்டுறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணியிருந்தான் அப்பா கூட சேர்ந்து. நாங்கள் ஈவினிங் 5 மணிக்கு மேலே தான் காப்பு கட்டுறதுக்கே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். வீட்டுக்கு கட்டி முடிச்சதுக்கப்புறமா தோட்டத்துக்கு 4 கார்னருக்கும் பட்டி, அதுக்கப்புறம் தரிசிலையுமே கொண்டு போய் காப்பு கட்டிட்டு வந்துட்டாங்க அப்பாவும் தம்பியும் சேர்ந்து. காப்பு கட்டி முடிச்சதுக்கப்புறமா தான் பொங்கல் வந்த ஃபீலே வீட்டுக்கு வரும். அடுத்த நாள் பெரும் பொங்கல். இந்த டே எப்போவுமே எங்கள் வீட்டில் 4 பொங்கல் வைப்பாங்க. முதல் பொங்கல் வந்துட்டு சூரிய பொங்கல். அந்த டே சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே எழுந்து பொங்கல் வச்சு சூரியன் உதிக்கிற டைமுக்கு சாமி கும்பிடுறது தான் பழக்கம். 2வது பொங்கல் வந்து களத்து பிள்ளையாருக்கு. 3வதாக குலதெய்வத்துக்காக வைக்கிற பொங்கல். 4வதாக வீட்டில் இறந்து போன பெரியவங்களுக்காக சாமி கும்பிடுறது. அப்படி எங்கள் வீட்லேயுமே எங்கள் அத்தைக்கும் எங்கள் அப்பாவோட தாத்தாவுக்குமே நாங்கள் சாமி கும்பிட்டுருந்தோம். பொங்கல் வைக்கும்போது வீடியோ ஷூட் பண்ண கொஞ்சம் மறந்துட்டேன். அதனால் நிறையா வீடியோஸ் வந்து இதில் ஆட் பண்ண முடியல 2வது நாளுக்கு. அடுத்து 3வது நாள் மாட்டுப்பொங்கல். இந்த டே எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜாஸ்தி ஒர்க்குன்னு ஃபீல் பண்ணுற டே தான். பொங்கலோட 3வது நாள் காணும் பொங்கல் இல்லைன்னா மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டே எப்போவுமே எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பி அண்ட் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுற டே. காணும் பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே ஆடு மாடு எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டுட்டு மாடு கொம்புக்கெல்லாம் கலர் பண்ணுறது தான் ஸ்பெஷல். நாங்கள் எப்போவுமே ஆடு எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தண்ணியில் போட்டு குளிப்பாட்டி விட்டதுக்கு அப்புறமா தான் மாடு எல்லாத்தையுமே குளிப்பாட்டுவோம். என்ன தான் வருஷம் தண்ணியில் போட்டாலும் ஆடு எல்லாம் இப்போ தான் ஏதோ புதுசாக தண்ணியை பார்க்குற மாதிரி ரொம்ப பயப்படும். இந்த ஆடு பட்டிக்குள்ளே கொண்டு போய் சேர்க்குறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் குளிப்பாட்டி விட்டதுக்கப்புறமா ஒன்றா எடுத்து வெளியே விட்டாங்க. இந்த வேலையெல்லாம் எங்கள் அப்பாவும் அம்மாவும் தம்பியும் தான் செஞ்சாங்க. நான் பட்டியிலேருந்து ஆடு வெளியே வராமலும் சோளக்காட்டுக்குள்ளே போகாமலும் இருக்கிறதுக்காக நான் வந்து வெளியே இருந்து பார்த்துக்கிட்டேன். செம்மறியாட்டை எல்லாமே குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறமா வெள்ளாட்டையுமே பிடிச்சிட்டு வந்து குளிப்பாட்டி விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்ககிட்ட 3 வெள்ளாடு இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக 2 வெள்ளாட்டு குட்டி கூட போட்டிருக்காங்க. வெள்ளாடு எல்லாமே குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறமா மாடு கண்ணுக்குட்டியுமே 1 by 1 கொண்டு வந்து கட்டி குளிப்பாட்டி விட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறமா மாடு கொம்புக்கு எல்லாமே காவி பூசி சாமி கும்பிட்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு எப்போவுமே நாங்கள் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே இருட்டாயிடும். அன்னைக்கும் அப்படி தான். நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கும்போது மணி 6:30 ஆகிடுச்சு. நாங்கள் 3 பொங்கல் வச்சுருந்தோம். 1 பட்டி மாரியம்மன் சுவாமிக்கு, 2வது கோப்பனாரையன் சுவாமிக்கு. இந்த சாமி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் தான். 3வதாக வைத்தினா கவுண்டனையன்னு சொல்லுவாங்க. இது யாரெல்லாம் நாய்க்குட்டி பட்டிக்காக வச்சு வளர்க்குறாங்களோ அவங்க இந்த சாமிக்காக பொங்கல் வைப்பாங்க. எங்கள் வீட்டு பொங்கல் இப்படி தான் ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you all.